24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொச்சால் அப்படின்ற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கொலை நடக்குது. ஹீரோவான கான்ஸ்டபிள் இதை துப்பறிறாரு. இந்த கொலைக்கு என்ன காரணம், ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே போலீஸ் செலக்ஷன் நடக்கிறத காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. போலீஸ் வேலையில சேரணுன்ற ஆசைனால கலந்துக்கிறாரு. ஆனா ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்குனால ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால சோகமா ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. டிரைவர் ஹீரோவுக்கு பழக்கம் போல ஹீரோ போலீஸுக்கு செலக்ட் ஆகலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்போ ஒருத்தன் டீ கடையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்க டிவி போட்டு உடைக்கிறான். இவனோட பேர் பிங்கர் பாபு. இவன் இந்த ஊர் நாட்டாம கிட்ட தான் வேலை பார்க்கறான். இவனோட பேர் பைலி. கடை வாங்கின காசை திருப்பி கொடுக்காதனால இப்படி பண்றாங்க. எல்லாருமே வேடிக்கை மட்டும் தான் பாக்குறாங்க. யாருமே எதிர்த்து பேசல. ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அவரும் செலக்ட் ஆகலன்னு சொல்றாரு. அங்க இருக்கிற பெரியவர் ஒருத்தர் ஹீரோ குட்டியா இருக்கிறதுனால செலக்ட் ஆகலன்னு சொல்றாரு. இதை நினைச்சு ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆனா ஹீரோவோட அப்பா அவரை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாரு. இவரும் ஒரு போலீஸ்காரர் தான். அப்பா ஹீரோ கிட்ட நீ எதுவும் நினைக்காத, இப்ப பாக்குற வேலையை தொடர்ந்து பாருன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க தான் ஹீரோவோட லவர். போலீஸ் செலக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயோட அப்பா வராரு. அப்பா வரதை பார்த்துட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க. அவரும் அதை பாத்துறாரு. ஹீரோ கிட்ட வந்து நான் லவ்க்கெல்லாம் எதிரி கிடையாது, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என் பொண்ணை கட்டிக்கணும்னா நீ கவர்மெண்ட் வேலையில இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட அப்பா வெள்ள மீட்பு பணியில இருந்தப்ப இறந்து போனதா தகவல் கிடைக்குது. இதை கேட்ட ஹீரோ மனசு உடைஞ்சு போறாரு. ஊருக்கு போய் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிக்கிறாரு. அடுத்து ஒரு போலீஸ்காரர் வீட்டுக்கு வராரு. இவரோட பேர் பவுலோஸ். இவர் அப்பாவோட வேலை பார்த்தவரு. அப்பா சர்வீஸ்ல இருந்தப்பவே இறந்து போனதுனால வாரிசு வேலைக்கு அப்ளை பண்ண சொல்றாரு. ஆனா ஹீரோ தன்னோட சொந்த முயற்சியில வேலைக்கு வரணும்னு நினைச்சதுனால இதை வேணாம்னு சொல்றாரு. சீனியரும் அப்பாவுக்காக இதை பண்ணணும்னு சொல்றாரு. ஹீரோவும் கடைசியில ஒத்துக்கிறாரு. ஹீரோ போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இதே ஊர்ல கான்ஸ்டபிளா ஜாயின் பண்றாரு. ஹீரோவோட ரொம்ப நாள் ஆசையும் நிறைவேறுது. ஆனா யாருமே ஹீரோவை மதிக்காம பேசுறாங்க. செக்யூரிட்டி மாதிரி ஒரு வேலையை கொடுத்து வெளியில நிக்க வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினை பார்க்க வராரு. அவங்களும் ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஒருத்தர் அங்க வராரு. இவர் யாருன்னா நாட்டாமையோட 2ஆம் தரத்து பையன் தான். இவரோட பேர் மணி. அப்போ ஒரு ஆள் தண்ணி அடிச்சுட்டு வந்து இவர் கூட வம்புக்கு இருக்கிறாரு. 2 பேருக்கு அடிதடி சண்டை நடக்குது. இதை பார்த்த ஹீரோ அந்த 2 பேர்த்தையும் விலைக்கு விடுறாரு. 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. அந்த நேரத்துல பாபு அங்க வர்றான். மணியை போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஹீரோ கிட்ட திமிரா பேசுறான். இவனுக்கு நாட்டாமையோட சப்போர்ட் இருக்கனால ஹீரோ அமைதியா இருக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் பாபு ஹீரோவை அவமானப்படுத்தி விட்டுறான். இதை பார்த்த ஹீரோயினும் வருத்தப்படுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் சீனியரும் நைட் டியூட்டில இருக்காங்க. பாபு எல்லாரும் முன்னாடியும் தன்னை அவமானப்படுத்தின விஷயத்தை சொல்லி வேலையை விட்டு போக போறதா சொல்றாரு. சீனியரும் ஹீரோ கிட்ட இதுக்கெல்லாம் கவலைப்படாத, என்னைக்காச்சும் அவன் அவங்ககிட்ட மாட்டுவான், அன்னைக்கு அவனை நல்லா கவனிச்சு விடுன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல பாபு நாட்டாமையோட வீட்டுல இருக்காரு. நாட்டாமையோட பணத்தை அங்க இருக்கிற சேஃப்டி லாக்கர்ல வைக்கிறாரு. அந்த அளவுக்கு நாட்டாம பாபுவை நம்புறாரு. அடுத்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இவரோட பரம்பரை நிலத்தை நாட்டாம ஆக்கிரமிச்சு வச்சதுனால கோர்ட்ல கேஸ் போட்டிருக்க விஷயத்தையும் சொல்றாரு. அடுத்து நாட்டாமையோட 2ஆம் தரத்து பையன் மணி பாபுவோட வீட்டுக்கு வராரு. அங்க பாபு இல்ல, பாபுவோட ஒய்ஃபும் பாபுவோட அப்பாவும் இருக்காங்க. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா, நாட்டாம பாபு மூலமா இவங்களுக்கு பணம் கொடுத்துறாரு. இனிமேல பணம் வேணாம்னு, அதே மாதிரி பாபுவும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக வந்திருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோயினோட அப்பா தனக்கு எதிராக கேஸ் போட்ட விஷயத்தை பத்தி நாட்டாம பாபு கிட்ட சொல்றாரு. ஒருவேளை அவங்க ஜெயிச்சுட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. பாபுவும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல நாட்டாமையோட ஒய்ஃப் வந்து பாபுவை வீட்டுக்கு போக சொல்றாங்க. அவங்களுக்கும் பாபு வீட்டுக்கு வர்றது பிடிக்கல போல, அதனாலதான் இப்படி பேசுறாங்க. பாபு கார்ல வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் முன்னாடி ஸ்கூட்டில போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா நாட்டாமைக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காருல, பயமுறுத்துறதுக்காக ஹீரோயினை ஒரு இடி இடிச்சிட்டு போறாரு. அவங்களும் ஒரு மரத்து மேல மோதி கீழே விழுகுறாங்க. இந்த சீனை கட் பண்ணா ஹீரோ வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோயினை பாக்குறாரு. பாபு தான் வண்டியில இடிச்சிட்டு போயிருக்கான்னு ஹீரோவுக்கு தெரியுது. அந்த நேரத்துல பாபு உள்ள வராரு. ஹீரோ பாபு கிட்ட நீ தான் இடிச்சேன்னு தெரியும்னு சண்டை போற மாதிரி போறாரு. பாபு ஹீரோவோட கழுத்துல கைய வச்சு நிப்பாட்டுறாரு. ஹீரோவும் பாபுவை ஒன்னும் செய்ய முடியாம அப்படியே நிக்கிறாரு. ஹீரோயின் அப்பா நாட்டாமைக்கு எதிராக போட்டிருந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. இதை பார்த்த ஹீரோயோட அம்மாவும் ஹீரோ எதுக்குமே லாய்க்கல, பயங்கரமான கோலன்னு சொல்லி திட்டுறாங்க. இதை கேட்ட ஹீரோவும் ரொம்ப வருத்தப்படுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயோட அப்பா நாட்டாமை வீட்டுக்கு கோபமா வராரு. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு மேலே கை வைப்பீங்க, இப்ப சும்மா வரேன், அடுத்த தடவை உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. ஹீரோயின் ஹீரோவுக்கு போன் பண்ணி அம்மா பேசுனதை தப்பா எடுத்துக்க வேணாம்னு சொல்றாங்க. ஹீரோவும் கோவமா பேசிட்டு போனை வச்சிடறாரு. அடுத்து ஹீரோவும் சீனியரும் நைட்டு ரவுண்ட்ஸ் கிளம்புறாங்க. சீனியர் மட்டும் வண்டியை விட்டு இறங்கி ஹீரோவை போக சொல்றாரு. எங்க போறாருன்னா, அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க கூட போய் தண்ணி அடிக்க போறாரு. பாபுவோட ஒய்ஃபும் மாமனாரும் ஒரு வேலையா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாங்க. கிச்சன் கதவையெல்லாம் மூடிட்டியாமான்னு மாமனார் கேட்கிறாரு. அவங்களும் கதவு ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க.
அந்த நேரத்துல ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோயின் அவரை சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோவும் இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு பாபு கிட்ட எல்லாம் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இன்னைக்கு ஹீரோவோட நைட் டியூட்டி சர்ச் இருக்கிற ஏரியாவை பாக்குறதா. அப்போ ஒரு ஆள் சர்ச்சில இருந்து வெளியே வராரு. என்ன விஷயம்னு கேட்க சர்ச்சில் எலிகள் அதிகமா இருந்ததுனால அதை பிடிக்க வந்ததா சொல்றாரு. மறுநாள் காலையில வேலைக்கார பொண்ணு நாட்டாம வீட்டுக்கு வராங்க. வெளியில வேலைக்கார ஆள் மோனிஷ் படுத்திருக்காரு. அவரை எழுப்புறாங்க. காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. யாருமே வந்து கதவை திறக்கல. கதவு திறக்காதனால வேலைக்கார ஆள் நாட்டாமைக்கு போன் பண்றாரு. நாட்டாமையும் அவட ஒய்ஃபும் 2 பேரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் எல்லா கதையும் தட்டுறாங்க. அப்பயும் கதவு திறக்கல. இந்த சீனை கட் பண்ணா போலீஸ் எல்லாம் நாட்டாமையோட வீட்டுல இருக்காங்க. உள்ள நாட்டாமைய கழுத்தறுத்து யாரோ கொலை பண்ணிருக்காங்க. பாத்ரூம்ல நாட்டாமையோட ஒய்ஃபும் இறந்து கிடக்குறாங்க. இவரோட பேர் கிடும்பன், டிஎஸ்பியா இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி 2 கஷ்டமான கேஸை கண்டுபிடிச்சதா சீனியர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க எல்லாம் தடயம் எதுவும் கிடைக்குதான்னு தேடி பாக்குறாங்க. அப்ப சட்டையில் இருக்கிற ஒரு பை மட்டும் கிழிஞ்சு கீழே கிடக்குது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. முத நாள் மழை பெஞ்சதுனால மோப்ப நாய்க்கு அதிகமா மோப்ப சக்தி இருக்காது போல. அதனால வெளியே தேடாம வீட்டுக்குள்ளேயே தேடி பாருங்கன்னு டிஎஸ்பி சொல்றாரு. முதல்ல வேலைக்கார ஆளை விசாரிக்கிறாரு. டெட் பாடியை யார் முதல்ல பார்த்ததுன்னு கேட்க நாட்டாமையோட தம்பி பையன் பார்த்ததா சொல்றாரு. எப்படின்னா நாட்டாம போன் எடுக்காதனால அவரோட தம்பி பையனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. அடுத்து தம்பி பையன்கிட்ட விசாரிக்க அவரும் இதே பதில சொல்றாரு. வீட்டுக்கு வந்ததும் ஏணியில ஏறி போய் மாடி வீட்டு கதவை உடைச்சு உள்ள போனதா சொல்றாரு. டிஎஸ்பி எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாரு. அதே நேரத்துல ஹீரோ நாட்டாம வீட்டுல இருக்கிற ஒரு மரத்தை உத்து பாக்குறாரு. சீனியர் வந்து என்ன பண்றேன்னு கேக்குறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா நாட்டாம வீட்டுல 2 நாய்கள் இருக்கு. திருடன் கொள்ளையடிக்க வந்திருந்தா ஏன் அந்த நாய்கள்லாம் குறைக்கலன்னு கேக்குறாரு. அதனால திருடன் இந்த மரத்துல ஏறிதான் உள்ள வந்திருக்கான்னு சொல்றாரு. அப்போ ஒரு போலீஸ் வந்து ஹீரோவை மட்டம் தட்டி பேசுறாரு. வெளியில போய் ஏதாவது தடயம் கிடைக்கான்னு தேடி பார்க்க சொல்றாரு. ஹீரோ மட்டும் தனியா தேடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சட்டை ஒண்ணு நாட்டாம வீட்டுக்கு வெளியில இருக்கிற குளத்துல இருக்கிறத பாக்குறாரு. அதை எடுத்துட்டு வந்து டிஎஸ்பி கிட்ட காமிக்கிறாரு. அப்ப வீட்டுக்குள்ள கிடைச்ச சட்டைப்பை இந்த சட்டைக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. கில்லர் சட்டையை வச்சு கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இத குளத்துல போட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க. இந்த சட்டையை யார் கண்டுபிடிச்சாருன்னு டிஎஸ்பி கேட்க சீனியர் ஹீரோ தான் எடுத்துட்டு வந்ததா சொல்றாரு. இதனால டிஎஸ்பிக்கு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இந்த கேஸ்ல டிஎஸ்பி கூட ஹீரோவையும் ஒர்க் பண்ண சொல்றாரு. இதனால ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. டிஎஸ்பி வேலைக்காரர்கிட்ட இந்த சட்டை யாரோடதுன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. அவரும் இந்த சட்டை பாபுவோடதுன்னு சொல்றாரு. சரி பாபு எங்கன்னு கேட்க பாபு நாட்டாம கூட சண்டை போட்டு போனதா சொல்றாரு. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. பாபு ஹீரோயின் வண்டியில போனப்ப இடிச்சதுனால அவங்களோட அப்பா வந்து நாட்டாமோட சண்டை போட்டிருப்பாரு. இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிய நாட்டாமைய தப்பா பேசுறாங்க. இந்த விஷயத்த தம்பி பையனும் அவர்கிட்ட சொல்லி பாபு கூட அதிகமா பழக வேணாம்னு சொல்றாரு. அப்ப பாபு அங்க வர நாட்டாமையும் ஏன் அந்த பொண்ணை இடிச்சேன்னு கேக்குறாரு. ஆனா நாட்டாமையோட ஒய்ஃப் பாபுவை இனிமேல வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்றாங்க. பாபுவும் இத்தனை நாள் வேலை பார்த்ததுக்கு காசு கேட்க அவங்களும் தர முடியாதுன்னு சொல்றாங்க. பாபு கார் சாவியை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஹீரோ டிஎஸ்பி கிட்ட பாபுவோட ஒய்ஃபை பத்தியும் அவரோட அப்பா பத்தியும் சொல்ல டிஎஸ்பி அவங்களை கூட்டு வர சொல்றாரு. அடுத்த சீன்ல நேத்து நைட்டு பாபு எங்க போனான்னு டிஎஸ்பி ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. பாபுக்கு ஒரு போன் வந்ததும் உடனே கிளம்பி போனதா ஒய்ஃபும் சொல்றாங்க. இன்னைக்கு பாபுக்கு போன் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. அவங்களும் ட்ரை பண்ணதாகவும் ஆனா கால் போகலன்னு சொல்றாங்க. இவங்களோட நம்பரையும் பாபுவோட நம்பரையும் டிஎஸ்பி வாங்கிக்கிறாரு. அங்க கிடைச்ச சட்டையை காமிச்சு இது பாபுவோடான்னு கேக்குறாரு. முதல்ல இல்லேன்னு சொல்றாங்க. மிரட்டி கேட்டதும் அவரோட சட்டை தான் சார், வெளியில காய போட்டிருந்தேன்னு சொல்றாங்க. போலீஸ் பாபுவை தேட ஆரம்பிக்கிறாங்க. பாபுவோட நம்பரை செக் பண்ணப்ப ஒரு தடவை ஆன் ஆகி உடனே ஆஃப் ஆயிருக்கு. உடனே அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி பாபு இருக்கிற இடத்த போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி நாட்டாம வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. எப்படி கொலை பண்ண, எப்படி வீட்டுக்குள்ள போன, இதெல்லாம் செஞ்சு காமிக்க சொல்றாங்க. சார் நான் இந்த கொலையை பண்ணலன்னு பாபு சொல்றாரு. ஒழுங்கா இதை செஞ்சு காட்டுன்னு டிஎஸ்பியும் சொல்றாரு. பாபு ஏணியில ஏறி காட்டுறாரு. அப்ப ஹீரோ பாபு பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு பாபுவை லாக்அப்ல வச்சிருக்காங்க. அவனை பார்த்து ஹீரோ வில்லத்தனமா சிரிக்கிறாரு. மறுநாள் காலையில பாபுக்கும் நாட்டாமைக்கும் இருக்கிற பழக்கத்தை பத்தியும் நாட்டாமையோட 2ஆம் தாரத்து பையன் மணியை பத்தியும் ஹீரோ டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு. அடுத்து டிஎஸ்பி பாபு கிட்ட உனக்கும் நாட்டாமைக்கும் என்ன பிரச்சனை கேட்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. ஹீரோயின் விஷயத்துல நாட்டாம குடும்பத்தை சேர்ந்தவங்க பாபுவை திட்டுறாங்க. ஆனா நாட்டாம கண்ணடிச்சு இதெல்லாம் கண்டுக்காதுன்னு சொன்ன மாதிரி டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு. கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு எங்க போனேன்னு கேக்குறாரு. சார் லோடு வந்திருக்குன்னு போன் வந்துச்சு, அதனால கிளம்பி போயிட்டேன்னு பாபு சொல்றாரு. என்ன லோடுன்னு கேட்க கஞ்சா வந்ததா தைரியமா டிஎஸ்பி கிட்டே சொல்றாரு. டிஎஸ்பி பாபு மேல ஒரு கஞ்சா கேஸ போட சொல்றாரு. யாரு உனக்கு கால் பண்ணான்னு கேட்க பேசுனது யாருன்னு தெரியலன்னு சொல்றாரு. நடுராத்திரி ஆனதுனால பக்கத்துல ஒரு லாட்ஜில் தங்குனதாவும் சொல்றாரு. ஏன் வீட்டுல இல்லாம மறைஞ்சு ஒரு இடத்துல இருந்தேன்னு கேக்குறாரு. சார் நாட்டாம இறந்ததை டிவி நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் குற்றவாளின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வக்கீல் தான் ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருக்க சொன்னாருன்னு சொல்றாரு. அடுத்து டிஎஸ்பி வேலைக்கார பொண்ணுகிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கொலை நடக்கிறதுக்கு முத நாள் வீட்டுக்கு யார் யார் வந்தாங்கன்னு கேக்குறாரு. பாபு வந்ததை பத்தியும் நாட்டாமையோட தம்பி பையன் வந்ததை பத்தியும் சொல்றாங்க. வேற யார் வந்தாங்களான்னு கேக்குறாரு. அவங்களும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வேலைக்காரர் தன் பையனை கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க. ஆனா வேலைக்காரர்கிட்ட இதை பத்தி கேட்கும்போது தன் பையனை கூட்டிட்டு வந்ததா சொல்லியிருக்க மாட்டாரு. வேலைக்காரர் தன் பையன் செல்போன் கடை வைக்க போறதா சொல்லி பண உதவி கேட்கிறாரு.
நாட்டாமையும் எவ்வளவு பணம் வேணும்னு கேட்க 3 லட்சம் சொல்றாரு. தாங்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு நாட்டாம சொல்லிடுறாரு. இதனால வேலைக்கார பையன் கோவமா கிளம்பி போனதா சொல்றாங்க. டிஎஸ்பி மறுபடியும் வேலைக்காரர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கொலை நடக்கிறதுக்கு முத நாள் யாரெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெளிவா சொல்றாரு. அவரும் புதுசா 3 பேரை சொல்றாரு. போர்வை விற்கிறதுக்காக ஹிந்திக்காரங்க 2 பேர் வந்ததாகவும் ஹீரோயினோட அப்பா வந்து மிரட்டிட்டு போனதாகவும் சொல்றாரு. அன்னைக்கு நைட் டியூட்டில ஹீரோவும் அந்த பக்கம் போனதா சொல்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் இவர் தன்னோட பையன் வீட்டுக்கு வந்து பணம் கேட்ட விஷயத்த சொல்லவே இல்லை. அதனால டிஎஸ்பி வேலைக்காரனோட பையனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க சொல்றாரு. அடுத்து டிஎஸ்பி ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. தான் பொண்ணை கீழே தள்ளி விட்டதுக்கு நாட்டாம தான் காரணம் தெரிஞ்சதுனால அவரை திட்டுறதுக்காக அங்க போனதா சொல்றாரு. இந்த சீனை கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இத போலீஸ்காரர் பிந்து பார்த்துட்டு போய் ஹீரோ மேல சந்தேகம் இருக்கிறதா டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு. ஏன்னா பாவும் ஹீரோவும் அடிக்கடி முறைச்சுக்குவாங்க. நாட்டாம வீட்டுல யார் கண்ணிலையும் படாத சட்டை ஹீரோ கண்ணில தான் பட்டிருக்கு. ஹீரோயினை இடிச்சது பாவு தான். அதனால பாவுவை பழி வாங்க ஹீரோ ஏதோ பிளான் பண்ணதா சொல்றாரு. ஹீரோ பாவு மேல இருந்த வன்மத்துல நாட்டாமைய கொண்டுட்டு அந்த பழிய பாவு மேல தூக்கி போட்டுக்கலாம்னு டிஎஸ்பி யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ எங்கெங்க இருந்தாருன்ற டீடைல்ஸை கலெக்ட் பண்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா ஹீரோவை அன்னைக்கு நைட்டு பாவோட வீட்டுக்கு பக்கத்துல பார்த்ததா சொல்றாரு. அன்னைக்கு ஹீரோ இவரை தான் சர்ச்சில் வச்சு பார்த்திருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா அன்னைக்கு டியூட்டில ஹீரோ மட்டும் தான் இருந்ததா சொல்றாரு. ஆனா ஹீரோவும் சீனியர் தான் டியூட்டில இருந்திருக்கணும். அவர் பாதியிலே இறங்கி போயிருப்பாரு. அதனால சர்ச்சில் இருந்து அட்டெண்டன்ஸ் புக்ல ஹீரோ 2 பேரையும் எழுதியிருப்பாரு. அதோட டயத்தையும் மாத்தி எழுதியிருப்பாரு. இதெல்லாம் டிஎஸ்பி தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஏன் பாவோட வீட்டுக்கு போனேன்னு கேட்கிறாரு. சார் என்னோட பைக் ரிப்பேர் ஆகி அந்த இடத்துல நின்று போச்சுன்னு சொல்றாரு. ஆனா டிஎஸ்பி இதை நம்பல. அதே மாதிரி அட்டெண்டன்ஸ்ல ஏன் சீனியர் பேரையும் டைத்தையும் மாத்தி எழுதிருக்கேன்னு கேட்கிறாரு. ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. டிஎஸ்பி ஹீரோவை மிரட்டிட்டு அங்கிருந்து போறாரு. டிஎஸ்பி மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணதுனால ஹீரோவை சஸ்பெண்ட் பண்றாங்க. சீனியரை மட்டும் வான் பண்ணி விட்டுறாங்க. ஆனா ஹீரோ சீனியரை தப்பிக்க வைக்கத்தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு. இந்த விஷயத்த ஹீரோ யார்கிட்டயும் சொல்லல. அடுத்த சீன்ல என்ன மன்னிச்சிருன்னு சீனியர் ஹீரோ கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு. அந்த நேரத்துல ஹீரோ கிரைம் நடந்த இடத்துல எடுத்த போட்டோ எல்லாத்தையும் பாக்குறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த ஹீரோ நோட் பண்றாரு. அது என்னதுன்னா பாவுவோட சட்டப்பை கிழிஞ்சிருந்துச்சுல, அது நாட்டாம உயிருக்கு போராடிட்டு இருக்கப்ப கிழிஞ்சு போனதா போலீஸ் எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா நாட்டாமையோட கழுத்தை கில்லர் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா அறுத்திருப்பான். எப்படின்னா கில்லர் நாட்டாமைக்கு பின்னாடி வந்து அவரோட வாயை பொத்தி கழுத்து அறுத்திருக்கான். அப்படி இருக்கப்ப நாட்டாமைனால கில்லரோட சட்டப்பைய கிழிச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. அதனால கொலை நடந்தப்ப சட்டப்பை கிழிஞ்சு போகல, யாரோ பாவுவை இந்த கேஸ்ல மாட்டி விட பாக்குறாங்கன்னு சொல்றாரு. சீனியரும் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப போறதில்ல, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஃப்ரெண்டோட கடையில உட்காந்துருக்காரு. அப்ப பெரியவர் பாவுவோட ஒய்ஃபை கூட்டிட்டு வராரு. பாவுவை ஜாமீன்ல எடுக்க ஹெல்ப் கேட்கிறாரு. தேவையில்லாம பிரச்சனை வரும்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ முடியாதுன்னு சொல்றாரு. ஃப்ரெண்டு பாவுவோட ஒய்ஃப் கிட்ட பெரியவரை நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு டிரைவரோட ஜீப்ல ஏத்தி வராரு. அப்ப சீனியர் ஹீரோவுக்கு போன் பண்றாரு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல பாவுவோட சட்டையில செருங்கிற செடியோட மரத்தூள் இருந்ததா சொல்றாரு. அது என்ன மரம்னா, எல்லாரும் எவிடன்ஸை வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும் வெளியில வந்து ஒரு மரத்தை பாப்பார்ல, அந்த மரத்தோட தூள் தான் கிடைச்சிருக்கு. இப்பதான் ஹீரோவுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஹீரோ டிஎஸ்பி கிட்ட வந்து நாட்டாம வீட்டுல கிடைச்ச பாவுவோட சட்டப்பை கொலை நடக்கும் போது கிழிஞ்சு போகலனும் யாரோ பிளான் பண்ணி போட்டிருக்காவும் சொல்றாரு. ஆனா டிஎஸ்பி இதெல்லாம் நம்பாம ஹீரோவை அவமானப்படுத்தி அனுப்பிச்சுறாரு. கில்லர் ஏறுனது செருங்கிற மரத்துல, அந்த வகையான மரத்துல ஏறும்போது பயங்கரமா அரிப்பு ஏற்படும்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்க பாட்டி கிட்ட கேட்கிறாரு. இது ஒரு வகையான விசச்செடி மரம்னு கரு கலைக்க கூட பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. திருடுங்க யாராவது இந்த மரத்துல ஏறினா ஈஸியா கண்டுபிடிச்சலாம்னு சொல்றாங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லா அரிப்பு வந்து தடுப்பா வந்துடும். அதை மறைக்கிறதுக்காக உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கிட்டு வருவாங்கன்னு பாட்டி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஹீரோ ஒரு டாக்டரை பார்க்க வராரு. இவர் என்ன சொல்றாருன்னா, பாட்டி சொன்ன அதே விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு வாந்தி மயக்க வரும்னு சொல்றாரு. அதனால கில்லருக்கு மயக்கமோ இல்ல அரிப்போ வந்திருக்கலாம் நினைச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு டியூட்டில இருந்த டாக்டரையும் போய் விசாரிக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் நிறைய வாமிட் எடுத்ததாகவும் அதனால அவருக்கு ட்ரிப்ஸ் ஏத்துனதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி அவரோட கால அடிபட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. மறுநாளே கிளம்பி போனதுனால அந்த ஆளை பத்தின தகவல் தெரியலன்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோ ரிஜிஸ்டர் எடுத்து பாக்குறாரு. அந்த ஆளோட பேர் பேசில்னு போட்டிருக்கு. ஊர் பேர் போடாம இடுக்கி மாவட்டம் மட்டும் போட்டிருக்கு. அப்ப டாக்டர் எழுதி கொடுத்த அலர்ஜி மருந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. கண்டிப்பா கில்லர் இந்த மருந்தை ஏதாவது மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்கிருக்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்து ஹீரோ கார்பரேஷன் ஆபீஸ்க்கு போய் தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட ஓட்டர் லிஸ்ட வாங்குறாரு. அதுல பேசில்ங்கிற பேர் இருக்கான்னு செக் பண்றாரு. அந்த நேம்ல நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சு இதுல யாராவது அன்னைக்கு வந்தாங்களான்னு கேக்குறாரு. டாக்டரும் அந்த லிஸ்ட்ல இருக்க போட்டோ எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு யாரும் அன்னைக்கு வரலன்னு சொல்றாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. ஆனா உருப்படியான எந்த தகவலும் கிடைக்கல. அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, அதுவும் ஒர்க் ஆகல. என்ன பண்றதுன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல டிஎஸ்பியை காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் கொலை நடந்தப்ப அங்க இருந்த செல்போன் சிக்னல் வச்சு யார் யார் அந்த ஏரியாவில் இருந்தாங்கன்ற லிஸ்ட டிஎஸ்பி கிட்ட கொடுக்குறாரு. நைட்டு 11ல இருந்து 2 மணிக்குள்ள கொலை நடந்திருக்கு. அப்ப 4 பேரோட செல்போன் ஆக்டிவ்ல இருந்திருக்கு. அதுல நாட்டாம வீட்டுக்கு பக்கத்துல இருந்த காலேஜ் பசங்க 2 பேருன்னு சொல்றாரு. கண்டிப்பா பொண்ணுங்கிட்ட தான் பேசிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மீதி 2 பேர் யாருன்னு கேக்குறாரு.
அந்த 2 பேரும் பீகார் பசங்களும் இங்க தங்கி வேலை பார்க்கறதாவும் அவங்க மேல நிறைய திருட்டு வழக்கு இருக்கிறதாவும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ நிறைய மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் அன்னைக்கு யாராவது இந்த அலர்ஜி மருந்தை வாங்கியிருக்காங்களான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே தெரியாதுன்னு சொல்றாங்க. கடைசியா ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் விசாரிக்கிறாரு. ஹீரோ சொன்ன டேட்ல யாரோ ஒருத்தர் அந்த அலர்ஜி மருந்தை வாங்கிட்டு போனதா அந்த கடைக்காரர் சொல்றாரு. முகம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹெல்மெட் போட்டிருந்ததா சொல்றாரு. ஹீரோ அவர்கிட்ட அன்னைக்கு வேற ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சான்னு கேட்கிறாரு. அவரும் யோசிச்சு பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. கில்லர் மருந்து வாங்கிட்டு 50 ரூபா நோட்டை கொடுக்கறான். அதுல காந்தி படம் வரைஞ்சிருக்கிறதுனால செல்லாதுன்னு கடைக்காரர் சொல்றாரு. அதனால கில்லர் வேற நோட்டை கொடுத்து மருந்து வாங்கிட்டு போனதா சொல்றாரு. கில்லர் கொஞ்சம் தூரம் போனதும் அந்த ஏரியாக்காரங்க அவங்கிட்ட நன்கொடை வசூல் பண்ணிருப்பாங்க போல. அதே 50 ரூபா நோட்டை கில்லர் கொடுத்திருக்கான். அதே நன்கொடை வசூல் பண்றவங்க மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்திருக்காங்க. ஒரு பொருளை வாங்கிட்டு அதே 50 ரூபா நோட்டை கொடுத்திருக்காங்க. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சுன்னு கடைக்காரர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப நன்கொடைக்காரங்களை கண்டுபிடிச்சா பணம் கொடுத்தவங்களோட பேர் எழுதி ரசீது போட்டிருப்பாங்க. அதை வச்சு கில்லரை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் அவங்கள பார்த்து கில்லரோட பேரையும் அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு போய் விசாரிக்கிறாரு. இங்க டிஎஸ்பி வேலைக்காரனோட பையன்கிட்ட விசாரிக்கிறாரு. அவரும் சார் நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப போலீஸ் ஆபீசர் வந்து அந்த பீகார் பசங்களோட செல்போன் சிக்னல் ஒரு லாட்ஜ் கிட்ட இருக்கிறதா சொல்றாரு. டிஎஸ்பி அந்த பீகார் பசங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. சீனியர் ஹீரோவுக்கு போன் பண்ணி பாபு ஜாமீன்ல வந்த விஷயத்த சொல்றாரு. அடுத்து ஹீரோ கடைசியா அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு வராரு. அங்க ஒரு ஆள் இருக்காரு. ஹீரோ அவர்கிட்ட நீதான் அந்த அலர்ஜி மருந்தை வாங்கினியான்னு கேக்குறாரு. அவரும் எனக்காக வாங்க கிடையாது, என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் வாங்கினேன்னு சொல்றாரு. ஹீரோவும் அவனோட பேர் என்னன்னு கேக்குறாரு. அவனோட பேர் ஜிகேனும் அவன் ஒரு வாலிபால் பிளேயர்னு சொல்றாரு. வாலிபால் விளையாடும் போது 2 பேருக்கும் பழக்கம் வந்ததாகவும் ஜிகேவை ஹாஸ்பிட்டல்ல எதேச்சா பார்த்தப்ப இந்த மருந்து வாங்கிட்டு வர சொன்னதாகவும் சொல்றாரு. போன் நம்பர் எதுவும் இருக்கான்னு கேட்க அவரும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஜிகேவை ஒரு லாட்ஜ்ல இறக்கி விட்டதாகவும் அவன் தங்கியிருக்கிற ரூம் நம்பரையும் சொல்றாரு. பீகார்காரங்க தங்கியிருக்கிறதும் ஜிகே தங்கியிருக்கிறதும் ஒரே லாட்ஜ் தான். போலீஸ் அங்க வந்து அந்த பீகார்காரங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்து ஹீரோ லாட்ஜுக்கு வந்து அங்க வேலை பாக்குறவர்கிட்ட ஜிகே தங்கியிருக்கிற ரூமை பத்தி கேக்குறாரு. விசாரிச்சுட்டு மேல வந்து பாக்குறாரு. ஆனா ரூம் பூட்டி இருக்கு. அந்த நேரத்துல அங்க வேலை பாக்குறவர் ஜிகே வெளியில ஓடுறதா சொல்றாரு. ஹீரோவும் எட்டி பார்க்க ஜிகே முகத்தெல்லாம் மூடிட்டு ஓடுறாரு. அவனை பிடிக்க ஹீரோவும் வேகமா வெளியே ஓடி வராரு. அப்ப பாபு அங்க வந்து ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றாரு. ஹீரோவும் ஹெல்மெட் எடுத்து பாபுவோட தலையில அடிச்சுட்டு கில்லரை பிடிக்க ஓடுறாரு. ஆனா கில்லர் அங்கிருந்து தப்பிச்சிடறான். அந்த நேரத்துல டிரைவர் ஜீப்பை எடுத்துட்டு வரவும் ஹீரோ அதுல ஏறிக்கிறாரு. டிரைவரும் வேகமா ஓட்டிட்டு போறாரு. ஜீப்புக்கு முன்னாடி ஒரு பஸ் போகுது. கில்லர் அந்த பஸ்ல தான் இருப்பான்னு நினைச்சு சீனியருக்கு போன் பண்ணி அந்த பஸ்ஸை பிடிக்க சொல்றாரு. அப்போ ஒரு ஸ்பீடு பிரேக்ல ஹீரோட செல்போன் கை தவறி கீழே விழுகுது. அதை எடுக்கும் போது டிரைவரோட காலை பாக்குறாரு. கால் ஃபுல்லா அலர்ஜி வந்த மாதிரி இருக்கு. அந்த லாட்ஜோட ரூம் நம்பர் 112 சாவியும் கீழே தொங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சீட்டுக்கு பின்புறம் கில்லர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் இருக்கு. அப்படின்னா கில்லர் வேற யாரும் இல்ல, டிரைவர் தான். ஹீரோவுக்கு டிரைவரோட பேர் அனிசன் தான் தெரியும். ஜிகேன்னு இன்னொரு பேர் இருக்குன்னு தெரியாது. அதனால பேரை கன்ஃபார்ம் பண்ண ஜிகே ஜீப்பை வேகமா ஓட்டுன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு டிரைவரும் சரின்னு சொல்றாரு. உடனே டிரைவரும் ஹீரோ நம்மள கண்டுபிடிச்சிட்டான்னு புரிஞ்சுக்கிறாரு. வண்டியை நிப்பாட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ டிரைவரை அடிச்சு இழுத்துட்டு வந்து டிஎஸ்பிக்கு முன்னாடி நிப்பாட்டுறாரு. இவன் தான் கில்லர்னு ஹீரோ டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு. எதை வச்சு இப்படி சொல்றேன்னு டிஎஸ்பியும் கேட்கிறாரு. டிரைவர் நாட்டாம வீட்டுல திருடின பணம் நகை எல்லாத்தையும் டிஎஸ்பி கிட்ட காமிக்கிறாரு. கில்லரும் நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். நாட்டாம வீட்டுல திருடுறதுக்காக பல தடவை முயற்சி பண்ணேன். ஆனா பாபு கூடவே இருந்தனால முடியல. பாபுக்கும் நாட்டாமைக்கும் சண்டை வந்ததுக்கு அப்புறம் திருடலாம்னு பிளான் போட்டேன். அன்னைக்கு நைட்டு பாபுவோட ஒய்ஃபும் அவங்களோட மாமனாரும் கிளம்பும் போது வீட்டுக்குள்ள போய் பீரோவுல இருந்து பாபுவோட சட்டையை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் செரு மரத்துல ஏறி போய் நாட்டாமையும் அவட ஒய்ஃபையும் கொண்டுட்டு சட்டையையும் கத்தியும் குளத்துல போட்டு போனதா சொல்றாரு. போலீஸை குழப்பறதுக்காகத்தான் பாபுவோட சட்டப்பைய கிழிச்சு வீட்டுக்குள்ளே போட்டு போனதா சொல்றாரு. இப்ப கில்லர் டிரைவர் தான் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா டிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் அவரோட ஈகோ தடுக்குது. தான் தான் இந்த கேஸ்ல கில்லரை கண்டுபிடிச்சிருக்கணும், ஆனா ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கண்டுபிடிச்சிட்டாருன்னு யோசிக்கிறாரு. அதனால டிஎஸ்பி ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கும் டிரைவர் மேல சந்தேகம் இருந்துச்சு, அதுங்களையும் நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ டிஎஸ்பி கிட்ட என்ன சொல்றாருன்னா, கில்லருக்கு இன்னொரு ஆள் ஹெல்ப் பண்ணதாகவும் யார் அந்த ஆள்னு சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இந்த சீனை கட் பண்ணா ஹீரோ அந்த பெரியவர்கிட்ட பாபுவை போலீஸ் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றாரு. அந்த இடத்துல டிஎஸ்பி, போலீஸ், நாட்டாம கேஸ்ல தொடர்புடையவங்க எல்லாரும் அங்க இருக்காங்க. இப்ப டிரைவரை கூட்டிட்டு வந்து இவன் தான் கில்லர்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆறாங்க. ஏன்னா டிரைவர் இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்லா பழகிருப்பாரு. ஹீரோ கடைசியா பாபுவோட ஒய்ஃப் கிட்ட வந்து நிக்கிறாரு. உடனே டிரைவர் நான் மட்டும் தான் இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி அழுகுறாரு. பாபுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பாபுவோட ஒய்ஃப் தான் டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. பாபு அவங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே டிரைவரும் இவங்களும் லவ் பண்ணிருக்காங்க. அப்ப டிரைவருக்கு ஆக்சிடென்ட் நடந்து குணமாக ரொம்ப நாள் ஆகுது. இதுக்கு இடையில இவங்களை பாபுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் பாபுவோட ஒய்ஃப் டிரைவரை தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு நினைச்சப்பதான் பாபு இனிமேல நாட்டாம வீட்டுக்கு போக மாட்டான்ற தகவல் தெரிய வருது. பாபு இங்க இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு நினைச்சு அதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. முதல்ல டிரைவர் பாபுக்கு போன் பண்ணி சரக்கு வந்திருக்குன்னு சொன்ன உடனே பாபு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்து பாபுவோட ஒய்ஃப் பாபுவோட சட்டையை வெளியே எடுத்து வந்து போட்டுட்டு மாமனார் கூட வெளியே கிளம்பி போறாங்க.
அடுத்து டிரைவர் அங்க வந்து பாபுவோட சட்டையை எடுத்துக்கிட்டு நாட்டாம வீட்டுக்கு போறாரு. அங்க இருக்கிற செரு மரத்துல ஏறி உள்ள போறாரு. உள்ள போய் நாட்டாமையோட ஒய்ஃபையும் நாட்டாமையும் கொலை பண்றாரு. பாபுவோட சட்டைப்பைய கிழிச்சு போட்டுட்டு வெளியே வந்து பாபுவோட சட்டையை குளத்துல போட்டுறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, பாபுவை இந்த கொலைகேஸ்ல மாட்டி விட்டுட்டு இவங்க 2 பேரும் தனியா வாழ முடிவு பண்ணிருக்காங்க. போலீஸ் இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்து டிஎஸ்பிக்கு இன்னும் ஈகோ போகல. தன்னோட நோட்டீஸ் போர்ட்ல பாபுவோட ஒய்ஃப் பேரை எழுதுறாரு. தனக்கும் அவங்க மேல சந்தேகம் இருந்ததா ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஆனா ஹீரோ டிஎஸ்பியோட ஈகோவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. சீனியர் ஹீரோ கிட்ட வந்து எப்படி பாபுவோட ஒய்ஃப் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன்னு கேக்குறாரு. ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டிரைவரை விசாரிச்சப்ப பாபுவோட சட்டைய பீரோல இருந்து எடுத்ததா சொல்லிருப்பாரு. ஆனா பாபுவோட ஒய்ஃபை விசாரிக்கும் போது சட்டைய வெளியில காய போட்டிருந்ததா சொல்லிருப்பாங்க. இவங்க 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டும் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாபுவோட ஒய்ஃபை பத்தி விசாரிக்கும் போதுதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாரு. ஹீரோ இந்த கேஸ்ல சரியா துப்பு துளக்கி கிளியரா கண்டுபிடிச்சிட்டாருன்னு சீனியர் அவரை பாராட்டுறாரு. இதோட இந்த படம் முடியுது.